தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாடந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தொடர்ந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூவி ஆவியானரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிறைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கபிரேல் தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதுரைத்தரை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவளுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதுதரான புனித மிக்கேலே, வானதுதரலான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதரலான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட அந்த 13 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் ஒரு கீதம் என்று பாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு திரு இருதய இறை சமூகம் அடைக்கலை அன்னை ஆலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் திரண்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு பரிவு கொள்கிறார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டிருந்தனர் என்று வாசிக்கின்றோம். இந்த உலகளாவிய ஆன்மீக பசி தீரவும் மக்களை நல்வழிப்படுத்தவும் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நற்செய்தி பணிக்கு அனுப்பி வைக்கின்றார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறி இறை அழைத்தலை நமது குடும்பங்களில் ஊக்குவிக்க அழைப்பு விடுகின்றார். இயேசுவின் அந்த அன்பு பணி இன்றும் தொடர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களாக அனுப்பப்பட்டுள்ளோம். இலவசமாய் பெற்றிருக்கிறீர்கள், இலவசமாய் வழங்குங்கள் என்ற
கிறிஸ்துவின் கட்டளைப்படி நம்மிடம் உள்ள திறமைகளையும் அருளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மேய்ப்பு பணியில் நாம் ஆர்வத்துடன் பங்கேற்க வரவேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, இறந்தீரு இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது
நன்றி திருப்பலியாக பென்னி மற்றும் சேவியர் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய 23வது திருமண ஆண்டு நாளை அவர்கள் சிறப்பித்து இந்த திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக 15 வருடமாக சர்வீஸ் அட் த நர்சிங் ஸ்டேஷன், அதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். மேலுமாக நன்றி திருப்பலியாக பிரின்சியா மற்றும் ஜார்ஜ் அவர்களுடைய 13வது வெட்டிங் ஆனிவர்சரி, அதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாகவும் மேலும் மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக இந்த திருப்பலியானது ஆரோக்கிய ராஜ் மற்றும் ராதிகா குடும்பத்தினரால் மிஸ் இசபெல் ரேகா ஆல்பர்ட் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த விண்ணப்பங்களோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் சேர்த்து இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிடு. உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு உன் தேவனாகிய ஆண்டவர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ரபி தீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ராயேல் மக்கள் சீனாய் பாலைவனத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ராயேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே: நான் எகிப்திற்கும் செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகும் என் உடைமைகளே. எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அவர் மேய்க்கும் மாடுகள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள்,
அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். மேய்க்கும் மாடுகள், அவர் மேய்க்கும் மாடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். 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 மேய்க்கும் மாடுகள், அவர் மேய்க்கும் மாடுகள். கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கிராமத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலைக்கால்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்முடன் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டிவரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்ப்பெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெறுகிறீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பல விழாக்களை செய்துவிட்டு இப்பொழுது நாம் இந்த திருச்சபையினுடைய இந்த லிட்டர்ஜிக்கல் கலண்டரில் ஆர்டினரி சண்டே என்று சொல்லுவோம், இந்த சாதாரண காலத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். இன்று 11வது பொது ஆண்டு ஞாயிறு என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைய ஞாயிறிலே ஆண்டவர் இயேசு மிகவும் அருமையான ஒரு நற்செய்தியை நாம் கேட்டோம். சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த உறவு, எதனால் இயேசு சீடர்களை அவர் அழைத்தார், அந்த சீடர்களை வைத்து அவர் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்பதை பற்றி மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இயேசுவை பற்றி நாம் நினைக்கும் பொழுது, இயேசு அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளேயே அவர் அந்த இஸ்ராயல் மாநகரத்திலே அதற்குள்ள சில பெரிய நகர்ப்புறங்களிலே அவர் வில்லேஜ்களிலே சென்று தன்னுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவினுடைய எண்ணம் என்ன? என்னுடைய இந்த நற்செய்தியானது உலகம் முழுவதும் பரவ வேண்டும், நான் இறந்த பிறகும் உயிர்த்த பிறகும் இதனுடைய நற்செய்தியானது எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும். அப்படி செல்ல வேண்டும் என்றால் நம்பத்தக்கதவர்களாக எனக்கு சீடர்கள் வேண்டும் என்று அவர் சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனால்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த சீடர்கள் எல்லாருமே ரொம்ப படித்தவர்களும் கிடையாது, பெரிய எல்லா வகையிலும் பேறு பெற்றவர்களும் கிடையாது. அவர்கள் சாதாரண மக்கள், மீன் பிடிப்பவர்கள், சுங்கத்துறையிலே வேலை செய்பவர்கள், பாவிகள், சண்டை போடுகிறவர்கள், யார் பெரியவர் யார் சிறியவர் என்று வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள். அப்படியாக நம்மை போல
ஒருவராக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் எல்லாருமே பெரிய ஞானிகளோ சிந்தனையாளர்களோ இல்லை பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர்களோ கிடையாது. அவர்கள் எல்லாம் வெறும் சாதாரண மக்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சாதாரண மக்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் வழியாகத்தான் இந்த நற்செய்தி இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் இயேசு விரும்புகிறார். அதனால்தான் மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு அவர்களை தம்மோடு இருக்கவும் தம்மால் அனுப்பப்படவுமே அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். 2 முக்கிய பர்பஸ். ஏன் இயேசு தன்னுடைய சீடர்களை அவர் தம்மோடு, ஒன்று தம்மோடு இருக்க வேண்டும், இரண்டாவது இயேசுவால் அனுப்பப்பட வேண்டும். இந்த 2 முக்கிய காரியங்களுக்காக அவர் சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் இயேசு சொல்லுகிறார் என்னோடு முதலில் இருக்க வேண்டும்? To be with me and to be sent by me. That is what Mark's Gospel chapter 3 verse 14 says. To be with me and to be sent by me. And those are the 2 purposes that Jesus chose the disciples. எதற்காக என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அது என்னவென்றால் அதுதான் அந்த நேரம்தான் இயேசுவை பற்றி அறிவதற்கான காலம். எதற்கு எங்களுக்கெல்லாம் பல வருடம் செமினேரி ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. 12வது முடித்தோடனே போங்கப்பா போய் நீங்கள் பூச வைங்க, நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க என்று சாமியாரங்களை யாரையும் அனுப்புறதில்லை. நீங்கள் சபையில் சேர்ந்தீங்கன்னா 14 வருஷம் படிக்கணும். மற்ற சபையில் சேர்ந்தீங்கன்னா 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம். படிப்பில் ரொம்ப கம்மியாக இருந்தால் சபையில் சேரணும். ஏன்னா இங்கே 14 வருஷம் நீங்கள் படிக்கலாம் நல்ல புத்திமானம் ஆகிறதுக்கு. அப்படியாக ஆண்டவர் அந்த டு பி வித் மீ, என்னோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த 3 வருடம் ஆண்டவர் இயேசு அவர்களை தன்னோடு இருக்க வைக்கிறார். எதற்கு? தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு, விசுவாசத்திலே இன்னும் ஆழமாக இருப்பதற்கு, மறை சாட்சி மறை உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இதையெல்லாம் தெரிந்தால்தான் சீடர்கள் வெளியே சென்று அவர்களை இயேசுவை பற்றி அனுப்ப முடியும். ஆனால் அவர்களோடு இருப்பது மற்றும் அது முக்கியமல்ல. இயேசுவோடு நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், நம்ம கோயிலே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அதான் டு பி வித் ஹிம். அதுதான் நம்ம செய்கிறோம். we are with Jesus. அதனால தான் பூசு முடிஞ்ச உடனே சாமியார் என்ன சொல்றாரு? what does priest say at the end of the mass? Shasha, what does priest say at the end of the mass? The last word. Go in peace. Okay, thank you. Let's give big hands to Shasha. Finally, she was wondering, but she remembered. Very good. So in the gospel, Jesus, the priest says, go and peace. That means now you have been with Jesus, now you have to get out. நீங்கள் இப்பொழுது வெளியே சென்று இந்த மறை உண்மையை மறை சாட்சியை நீங்கள் உலகத்திற்கு பகிர வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு திருப்பலிக்கு முடிவிலும் அந்த குருவானவர் தன்னுடைய மக்களை அவர் வெளியே அனுப்புகிறார். புரணி பேசுறதுக்கல்ல, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒருத்தர் பேசுறதுக்கல்ல, அங்கே போய் சாமியார் எப்படி பண்ணார்னு பேசுறதுக்கல்ல. எதற்காக? நாம் இறை இயேசுவை பற்றி மறை உண்மையை பற்றி, எப்படி இன்னைக்கு வாசகம் நல்லா இருந்துச்சு, அதில் எப்படி நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும், அப்படிப்பட்டதை நாம் ஒருவரோடு பேச வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு திருப்பலி முடிந்தவரும் குருவானவர் அனுப்புகிறார். அதனால்தான் இயேசுவும் தன்னோடு சீடர்களை வைத்திருக்கிறார் இப்படி திருப்பலிக்காக. அதன் பிறகு அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதனால்தான் சொல்லுகிறார் அறுவடையோ மிகுதி. அந்த அறுவடைனா என்ன? இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கு, பணி செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. ஆகவே அந்த பணி செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தம்முடைய சீடர்களை அனுப்புகிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே இயேசுவினுடைய பணியாளர்கள். நீங்கள் 14 வருஷம் செமினேரியில் இல்லைனாலும் நீங்களும் இயேசுவினுடைய பணியாளர்கள். என்றால் இன்றும் நிறைய அறுவடை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அறுவடை பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. நான் நம்முடைய நிலத்தை பற்றி சொல்லலை. சில பேர் தன்னுடைய குழந்தைகளை ஒரு கிறிஸ்திய குழந்தைகளாக ஆக்கிறது கிடையாது. சில பேர் கோயிலுக்கே வராமல் இருக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய குழந்தைகளை அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். பல எண்ணங்களில் சென்று விடுகிறார்கள்.
அப்படியாக நம்முடைய நிலமானது, கிறிஸ்துவ நிலமானது வறண்டு போய் கொண்டு இருக்கிறது. அங்கே அறுவடை செய்யறதுக்கு அங்கு விளைச்சலே இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் அதை அறுவடை செய்ய வேண்டும், விளைக்க வேண்டும். அந்த விளைச்சல் இருக்கும் பொழுது அதற்கு நல்ல விளைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும் என்று சீடர் அளிக்கிறார். அதனால தான் அதை நம்முடைய குடும்பத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும். நம்முடைய குழந்தைக்கு we have to start from our family, teaching our parents, teaching our children and teaching our friends, our neighbors. அதிலிருந்து நம்முடைய பணியானது ஆரம்பிக்கணும். நம்மளை மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அனுப்ப தேவையில்லை, இல்லைன்னா ஒரு மறைசாட்சி ஆக தேவையில்லை. நாம் நம்முடைய குடும்பத்தை ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக வச்சிருந்தோம்னாலே நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர் பணியை நாம் செய்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட சீடர்களாக நாம் வாழ நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஏனென்றால் நாம் இந்த பணியானது ஃபாதர்ஸுக்கோ சிஸ்டர்ஸுக்கோ மட்டும் கிடையாது, நாம் ஒவ்வொருவருக்கும் இதனுடைய பணி. அதனால்தான் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் அழைக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நாம் அனைவரும் நல்ல ஒரு வேலைக்காரர்களாக, இயேசுவின் பணியாளர்களாக, சீடர்களாக வாழ நாம் திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அப்படி சீடராக மாற வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். எப்படி? நம்முடைய ஜெபத்திலும் தவத்திலும் நற்செய்தி வாசிப்பதிலும் நற்செய்தியை உணர்வதிலும் அதையெல்லாம் தெரிந்தால்தான் நாம் நல்ல ஒரு பணியாளர்களாக, வேலையாட்களாக, அறுவடை செய்பவர்களாக நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட இந்த 2 குணங்களையும் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும், ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். இந்த 2 குணத்தும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்த மக்களாக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நமது எண்ணங்களை, நமது வாழ்க்கையை நன்கு அறிந்தவர் நமது இறைவன். அவரின் அழைப்பிற்கேற்ப வாழ விரும்புகிற நாம் அனைவரையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி நமது மன்றாட்டுக்களை அவரது திருமுன் எடுத்துரைப்போம். அழைத்தலின் அர்த்தமே எம் இறைவா, உம் பணி செய்ய உமது அழைப்பை பெற்ற திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஆசி வழங்கும். தம் பணி வாழ்வில் வரும் எல்லா இடர்களிலும் உம் சிறகின் நிழலில் இவர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எங்கள் இறை சமூகத்தின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவரின் திருவிழாவை கடந்த வாரம் அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த விதத்தில் கொண்டாட தேவையான அருளை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரு இருதய ஆண்டவர் தொடர்ந்து எங்களது இறை சமூகத்தை தம் அன்பாலும் பாதுகாப்பாலும் வழிநடத்தி விசுவாசம், ஜெபம் மற்றும் சேவையில் வளர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் நிரந்தரமே எம் இறைவா, திரு அவை ஆன்மீக வழியிலும் இறை நெறியிலும் வழிநடத்த தேவையான இறை அழைத்தலை எம் குடும்பங்களில் இருந்து நீர் தேர்ந்தெடுத்து தரவும், எமது குழந்தையருக்கு அழைத்தலின் மகத்துவத்தை நாங்கள் எடுத்துரைக்கவும் தேவையான அருள் வளங்களை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்கிற உம் அறைகூவலுக்கு செவிசாய்த்து மனம் மாறி நற்செய்தியை நம்புவதோடு நில்லாமல், நாங்கள் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய வாழ்வை மேற்கொண்டு கொடையாக பெற்றதை கொடையாகவே வழங்குகிற நல்ல மனது பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் குடும்பங்களுக்காகவும், இந்த வாரம் தங்களுடைய திருமண நாள் ஆண்டு விழாவை கொண்டாடும் பிரின்சியா, ஜார்ஜ், பென்னி சேவியர் ஆகியோருக்கு நல்ல ஆரோக்கியமும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இறைவனின் அருள் நிறைந்த வாழ்வாக என்றும் இருக்கும்படியாகவும், மறைந்த இசபெல் ரேகா ஆல்பர்ட் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிபண்பு மிக்க தந்தையே, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். உமது திருமகன் தமது வாழ்வில் காட்டிய தாழ்ச்சியில் நாங்களும் எங்கள் வாழ்வில் என்றும் கடைபிடிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமருவோம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவாவுனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை.
நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கவும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை பிரிப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆஸ்கர், எங்களுடைய உதவி ஆயர் ஆண்ட்ரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இசபெல் ரேகா ஆல்பர்ட் என்னும் உமது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டு இருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். Let us kindly stand. Children, you know in Tamil or English, our Father. Can you say in Tamil together? So we will say very softly, you will say very loudly. Okay, all of you. Okay. Let us say it together. விண்ணகத்தில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. ஆட்சி வருக. சத்தமா உளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இறைமகன் இயேசு நமது தேவன், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாகினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அருளிகள் வென்பதோ நிழலோவியம். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அருளிகள் வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குலையான நம்பிக்கை எதிலும் இல்லை. நிலையான
என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வெள்ள நீ. இருள் நீக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வெள்ள நீ. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. இருள் நேர ஐயங்கள் தடுமாறுகள் என்னை நீங்கி புது வாழ்வின் ஒளி தோன்றுதே. மதியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளித் தந்தாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றிருப்பதை குற்றி காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அதை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, today there is a second collection which was supposed to be taken last week. We forgot. The second collection is for the building fund. The fund helps to maintain, repair and improve our buildings and facilities of this parish. Our parish festival, our Lady of Refuge Parish Festival is on September 13th. Please purchase the raffle tickets. The first prize is $10,000, second prize is $3,000, third prize is $1,500, plus 3 consolation prizes of $100 each. In the next series of pilgrimage in honor of Our Lady of Fatima, the procession is scheduled for Monday, July 13th from St. Maria Goretti Parish to Our Lady of Refuge Parish. அதனால் அடுத்த இதில் நம்ம எல்லாரும் இவந்தோ அது திங்கட்கிழமை வருது, ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு எவ்வளோ பேர் நம்மளால் கலந்துக்கிற முடியுமோ அவ்வளோ ஒரு பேர் கலந்துக்கிடுவோம். மரிய கொரட்டியிலிருந்து இங்கே நடந்து ஜெபமாலை சொல்லிக்கொண்டு பவனியாக நாம் வருவோம். அதில் இந்த தடவை நம்ம பாரிஷ்க்கு வர்றதுனால நம்மளும் அதில் கலந்து கொள்வது முக்கியம். அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதில் கலந்து கொள்ளுமாறு இன்னும் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். Last week, our Sunday collection totaled $9,942. இயேசுவில் பிரியமானவர்களே, ஜூன் 20ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை நாம் தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடவிருக்கிறோம். மாலை 7 மணி திருப்பலியிலே தந்தையர் தினமாக கொண்டாடப்படும். ஆகவே அனைத்து தந்தையர்களையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு நான் அழைக்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய கிராஜுவேஷன் மாஸ்
will be in August, end of August. We will let you know about that. நம்முடைய வேளாங்கண்ணி மாதா திருவிழாவானது செப்டம்பர் 19ஆம் தேதி மாலை திருப்பலியோடு நடைபெறும். செப்டம்பர் 19ஆம் தேதி. ஆகவே நீங்கள் தயவு செய்து அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11ஆம் தேதி நாம் இங்கு கொடியேற்றப்படும். அதன் பிறகு 19ஆம் தேதி நம்முடைய வேளாங்கண்ணி திருவிழாவானது கொண்டாடப்படும். ஆகவே அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Camping sign up for food and essential items will be sent out next week, and so those of you who are going for the camping together, please volunteer to fill out those forms. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய டயசிஸ் முழுவதுமே சோயிங் ஆஃப் த சீட்ஸ் கேபிட்டல் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ் பேரிஷ் ஃபர்ஸ்ட் வேவில் ஒரு 22 பேரிஷஸ் இருக்காங்க. இட் இஸ் கால்டு கேபிட்டல் கேம்பெயின். இது 5 வருடத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு தொகை. ஆகவே நம்ம இதில் பல பேர் ஏற்கனவே செலுத்தி விட்டார்கள். அதில் செலுத்தாதவர்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு நான் உங்களை சந்திப்பேன். அதன் பிறகு அதற்கு தேவையானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நாம் செய்வோம். திருப்பலி முடிந்த பிறகு எல்லோருக்கும் அன்பின் உணவு வழங்கப்படும். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் டுடே. ஐ வுட் லைக் டு see there are போன வாரம் திருவிழா கொண்டாடினதுனால நிறைய பேர் சாமி ரொம்ப டயர்டாயிருச்சு ஃபாதர், அதனால் நிறைய பேர் இன்றைக்கி ஆளுகளை காணா. பட் இட்ஸ் ஓகே. பட் டு ரீப்ளேஸ் தம் we have many guests today. புதுசாக வந்திருக்காங்க. we want to really thank them. தயவு செய்து எழுந்து நிற்கிறீங்களா? we want to recognize you. அம்மா அப்பா புதுசாக வந்திருக்காங்க. உங்கள் பேர் என்ன? நவீன். வெல்கம். உங்கள் பேர் என்ன தம்பி? ஜோனாஃப், ஜார்வஸ், ரிச்சி, டாரத்தி. வெரி குட். உங்கள் பேர்? கேரன். கேரன், கிரகரி, சிசிலி. வா, என்ன பயங்கரமான பேர் வச்சுருக்கீங்க. 51 years of marriage. Oh, wonderful. Let us give them big hands to them. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? ஃப்ரான்சிஸ். நீங்கள்? இன்ஃபென்சியா. ஓகே, let us give big hands to them. நீங்களா இருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் எனி டைம். தெர் இஸ் ஆல்வேஸ் ஃபுட். ஓகே, ஸோ ரிமெம்பர் தேட் ஆஸ் வெல். And please come and join us for that. So today who celebrate wedding anniversaries, please come, especially George and Princia. வாங்க. கேக்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? இல்லையா? சரி, வாங்க. நீங்கள் வர்றீங்களா அப்பா அம்மா? நம் அனைவரும் எழுந்து நிற்போம். You come this. நாம் நம்முடைய வலது கரங்களை இவர்கள் மேல் ஜெபிக்கும் வண்ணமாக நாம் இந்த வேளையிலே இவர்களுக்காக ஜெபிப்போம். வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண ஆசியால் அவர்களை ஒன்றிணைத்தீர். தோபியா சாராவின் இல்லறம் தலைக்க உமது அதிதூதர் ராபேலை அனுப்பி காண்பித்தீர். தங்கள் திருமண ஆண்டு நாளில் உமது திருவடி தொழுது நன்றி கூறவும், தங்கள் மன ஒப்பந்தத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தவும் திருமுன் வந்துள்ள திரு ஜார்ஜ், திருமதி பிரின்சியா, திரு கிரகரி, திருமதி சிசிலி இவர்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களது அன்பை ஆசீர்வதித்து அது இன்னும் அதிகமாக நிலைத்து செழித்து வளரவும், கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவை இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டும் அருள்வீராக. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உள்ள தூய்மையும் உடல் நலமும் மக்களால் ஆனந்தமும் உற்றார் உறவினரால் ஆதரவும் பெற்று எல்லாருக்கு வள்ளல்களாய் எல்லோருக்கும் நல்லவர்களாய்
அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ததும்ப நீடூடி வாழுமாறு இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் தம் ஆசியால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். Let us give them big hands. God bless. God bless. God bless. Thank you so much. God bless. Thank you. யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா இந்த வாரம்? பர்த்டே? anybody celebrating birthday this week? Okay. உன் பேர் என்னமோல சொன்னேன்? Jarvisa. Okay, very good, Jarvis. Come. Shall we pray for you? Do you like English prayer or Tamil prayer? English? Adapavi. நீ தமிழ் புசைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சொல்ற. Okay, you stand here. This way. Okay. Lord God, we thank you and praise you for this wonderful boy and your child. And we ask you to bless him as he celebrates his birthday this week. And we ask him to bless him with all the necessary graces. Bless him with good health of mind and body, especially with wisdom and knowledge. And may all his dreams be fulfilled. As he grows up, may he be an obedient boy to his parents and grow in faith. May Almighty God bless you in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Let's give big hands. Happy birthday. Yes. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Let's give big hands to our choir, Abhi and technicians and all the choir members. நல்லது நடக்கும், நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசு போற்றி, மரியே போற்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.